अस्सलाम वालेकुम वेलकम टू आवर ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான 5 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் முறுக்கு ஈஸி மெத்தடில் எப்படி செய்யறது தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறாங்க. நானும் எங்கள் டேடி மம்மி எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, ஏதோ பசிக்குது மம்மி, நம்ம வெளில போய் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோமான்னு கேட்டேன். இல்லைம்மா, இன்ஸ்டன்ட் மாவு வாங்கி நம்மளே வீட்டில் செய்வோண்டே எங்கள் மம்மி 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்தாங்க. இன்ஸ்டன்ட் மாவு தானே, இதில் என்ன இருக்குது, தண்ணியை போட்டு பிசைஞ்சு முறுக்கு சுட்டலாம், இதெல்லாம் போய் ஒரு வீடியோ போடுறீங்களேன்னு நீங்கள் நினைப்பீங்க. இன்ஸ்டன்ட் மாவாக இருந்தாலும் அதை பக்குவமாக போட்டால் தாங்க முறுக்கு சூப்பராக வரும். எப்போவுமே எந்த ஒரு மாவு கடையில் நீங்கள் வாங்கினாலும் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் எடுத்திருக்க மாவு வந்து அணில் முறுக்கு மாவு. இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டர், அப்புறம் நெய், என்ன வேணுமோ எண்ணெயோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் மம்மி சேர்க்குறது வந்து நெய்ங்க. நெய் நல்லா சேர்த்து நல்லா மாவில் வந்து பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூனுக்கு சீரகமும் 2 டீஸ்பூனுக்கு எள்ளு, கருப்பு எள்ளாக இருந்தாலும் சரி வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சீரகத்துக்கு பதிலாக ஓமமோடு சேர்த்துக்கலாம், இல்லை சீரகமும் சேர்த்து ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், எல்லாமே உங்கள் ஃப்ளேவருக்கு தாங்க. இப்போ வந்து நான் நல்ல சட்டி, அடிக்கனமான சட்டி எடுத்துகிட்டு மல்லண்டு ரீஃபண்ட் ஆயில் நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் முறுக்கு வேணால் தேங்காய் எண்ணெயோடு செஞ்சுக்கலாம், இல்லை கடலை எண்ணெயில் முறுக்கு சுட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக ஹீட் ஆகி வர்றப்ப நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் எடுத்து ஒன்று சொன்னாப்பில் சப்பாத்தி மாவு பசறதுக்கு நான் பிசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக, இப்போ நான் தொட்டு காமிப்பேன் பாருங்கள், அந்த மாதிரி சாஃப்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி அச்சு வேணுமோ அந்த மாதிரி அச்சுக்கு நீங்கள் முறுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ இன்னும் சட்டி சூடேறல, நல்லா சூடேறட்டும். இப்போ நான் வந்து இந்த சுத்து முறுக்கு தாங்க நான் செய்கிறேன். இப்போ இதில் செஞ்சாலும் சரி, இதில் செஞ்சு கையில் எடுத்து போடணும். இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நீங்கள் போட்டிங்கன்னா முறுக்கு சட்டியில் விழுகும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் காயாமல் போட்டுட்டேன், அடுத்தடுத்து எண்ணெய் காஞ்சோன்னு போட்டேன். சூப்பராக முறுக்கு பக்குவம் வந்துருந்துச்சு. இது தாங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா கம்மியாக இருக்கும், வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா கூட இருக்கும். இப்போ இதில் நீங்களே நினச்சிக்கோங்க, நம்ம வீட்டில் செய்கிறது தானே பெஸ்ட்டு. அதுவும் ஆரோக்கியமான எண்ணெயில் சட்டுன்னு செஞ்சு வச்சு ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் கட்டையில் இருக்கிற இந்த 3 கண்ணி இதில் தான் முறுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஒத்த முறுக்கு இருக்குது, டிசைனாக இருக்குது. உங்களுக்கு என்ன அந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த 3 கண்ணியில் இருக்கிற கட்டையில் உள்ளதில் தான் சுட்டு எடுக்கிறேன். எனக்கு கட்டை வந்து கை வலிக்காமல் ஈஸியாக சுட்டு வச்சிடலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தாங்க, சட்டுன்னு செஞ்சு முடிச்சிட்டோம். ஈஸியாக இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 18 முறுக்கு வந்துச்சு. 18 முறுக்கு சுட்டு வச்சாச்சுங்க. இதுக்கிடையில் மொருண்டு முறுக்கு பக்கத்தில் இருந்தால் சாப்பிடாம எப்படி, சுட்டுக்கிட்டு இருக்கப்பே சுட்டு முடிச்சு வச்ச ஆறி இருக்க முறுக்கை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேங்க. ஒரு முறுக்கு சாப்பிட்டா அடுத்தடுத்து வேணும்னு கேட்டு இன்னும் 2 முறுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற அளவு டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு உணவுப் பொருளையும் 1 டீஸ்பூன் நெய் விட்டு பிறருக்கு நம்மளுக்கு கொடுக்குறப்பையோ சரி, நம்ம சாப்பிட்றப்பையோ ரெட்டிப்பு சுவை கொடுக்குங்க நெய் போட்டு சாப்பிட்டா. அந்த மாதிரி நெய் முறுக்குன்னா சொல்லவா வேணும், அப்படியே கிறிஸ்பியாக மொருண்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த டேடி வந்து அந்த முறுக்கை வந்து உடச்சி காமிக்கிறாங்க, அவ்வளோ முறுக்கு நொறுங்குற சவுண்டு கேட்டுச்சு பாருங்கள். கையில் பாருங்கள், எண்ணெய் குடிக்கவே இல்லை. சூப்பராக டேஸ்ட்டாக சட்டுன்னு 5 நிமிஷத்தில் அருமையான முறுக்கு செஞ்சாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் கிட்ஸுங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்து மொறுன்னு முறுக்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சுவையாக இருக்கான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.